யார்கிட்டயும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாம கோமாளின்னு ஒரு படம் பண்ணி பிளாக் பஸ்டர் சக்சஸ கொடுத்தாரு பிரதீப் ரங்கநாதன். 2 டீ ஒரு கம். மீதி காசு கொடுங்க, நான் கிளம்பணும். டேய் இதுவே மீதி காசு தான்டா. சொல்ற கதை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த படத்தோட ஹீரோவே அந்த கதை தான். அப்படிப்பட்ட கதையில ஹீரோவா யார் வேணா நடிக்கலான்னு ப்ரூவ் பண்ணாரு லவ் டுடே பண்ணி. லவ் டுடே படம் தமிழ் ஆடியன்ஸை மட்டும் இல்லாம எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சது, ஒரு பெரிய பூமை கிரியேட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஒரு படம் சக்சஸ் ஆகணும்னா பெரிய பட்ஜெட் பெரிய ஹீரோலாம் எதுவுமே தேவையில்லை, சின்ன பட்ஜெட்லயே நல்ல கதை இருந்தா போதும்னு காமிச்சாரு பிரதீப். கோமாளி படத்துல டிரெக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகி லவ் டுடேல ஹீரோவா வந்த பிரதீப் அவரோட அடுத்த படத்துக்கு டிரெக்டர் அஸ்வத் மாரிமுத்து கூட சேர்ந்தாரு. டிராகன் படமும் பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுத்துச்சு பிரதீப் ரங்கநாதனுக்கு. அவர் என்ன கொடுத்தா மக்களுக்கு பிடிக்கும்ன்றத நல்லா தெரிஞ்சு அதை அவரோட ஸ்டைலே கொடுத்தாரு டிராகன் படத்துல. என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அடுத்து 3வது படமா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு டியூட். சுதா கொங்கராவோட ஏடி கீர்த்தீஸ்வரன் டிரெக்டோரியல் டெபியூ பண்றாரு. பிரதீப்போட படத்துல ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அது எல்லாமே இருந்துச்சு இந்த படத்துல. காமெடி எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு, எங்கேயுமே ஃபோர்ஸ் பண்ண மாதிரியே இல்ல. வழக்கம் போல பிரதீப் அவரோட ஸ்டைலையே டெலிவர் பண்ணியிருந்தாரு. கீர்த்தீஸ்வரன் பிரதீப் காம்போல வந்த டியூட் சக்சஸ்னே சொல்லுவேன்.